ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் ஜிலேபி, அதாவது நம்ம எதை வச்சு செய்ய போகிறோம்னாக்கா இட்லி மாவு, எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய இட்லி மாவை வச்சு சூப்பரான தீபாவளி ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்க வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோஸ்லேருந்து நம்ம 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையும் போடுற எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணியிருக்கணும், ஷேர் பண்ணணும், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், கமெண்ட் பண்ணணும். இது எல்லாமே கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் இருந்து தான் நம்ம வந்து வின்னர்ஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறது. அதான் அதோட ரூல்ஸு. இப்போ நான் வந்து இட்லி மாவு தான் 2 கப் அளவுக்கு எடுக்கிறேன். நீங்கள் வந்து இட்லி மாவு, தோசை மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பு அளந்து எடுத்துட்டேன். அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம மாற்றிட்டு அதே கப்பில் இன்னொரு கப்பும் மாவு எடுத்துக்கலாம். மொத்தத்தில் 2 கப் அளவுக்கு மாவு எடுத்து அந்த பவுலில் வந்து நான் மாற்றி எடுத்துட்டேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு கூட இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவு இதில் சேர்க்கலை. ஏன்னாக்கா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், கோதுமை மாவும் ரவையும் வச்சு செய்கிற இன்ஸ்டன்ட் ஜிலேபி. அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தெரியாதவங்க அதை பார்த்துட்டு செக் பண்ணி அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. அதில் வந்து கோதுமை மாவு வச்சு செஞ்சுருக்கிறதுனால நான் இதில் மைதா மாவு தான் இன்றைக்கி சேர்க்குறேன். அந்த மாவை வந்து அதோடு சேர்த்தாச்சு. இட்லி மாவோட சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இட்லி மாவு, தோசை மாவு வந்து புளிக்காத மாவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதை பார்த்துக்கோங்க. முக்கியமாக புளிக்காத மாவு தானே எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து விஸ்க்கு வச்சு இந்த மாதிரி கலக்கி எடுத்துகிட்டேன் பாருங்கள். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது எனக்கு மாவு. அதனால் நான் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இது இட்லி மாவுங்கிறதுனால கெட்டியாக இருக்கிறதுனால தான் நான் தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் தோசை மாவு எடுத்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்க வேண்டாம். உங்களோட மாவோட பதத்தை பார்த்துக்கோங்க. நீங்கள் கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி சேருங்க, தண்ணியாக இருந்ததுன்னா சேர்க்க தேவையில்லை. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கலாம். நல்லா கலக்கியாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு கலக்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னாக்க இதில் வந்து கலர் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விருப்பப்படாதவங்க கலர் சேர்க்காமலும் மஞ்சள் பொடியை மட்டும் கூட சேர்த்துட்டும் செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி வீடியோக்காக இது கேசரி பவுட்ரு தான் எடுத்திருக்கேன், ரெட் கலர் ஃபுட் கலர் பவுட்ரு. அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே செஞ்சுருக்கேன் அந்த வீட் ஜிலேபி வந்து எல்லோ கலரில் செஞ்சுருக்கேன். அதனால தான் இதில் வந்து இந்த கலர் சேர்க்குறேன். நான் அது கலர் சேர்த்துட்டு நல்லா கலக்கிக்கங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்ல கலரான மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எடுத்து ஊற்றணுன்னாக்கா ரிப்பன் ஸ்டேஜ் அளவுக்கு இருக்கணும். அதாவது கேக் மாவெல்லாம் இருக்கும்ல அந்த அளவுக்கு. இப்போ நான் வந்து பைப்பிங் பேக்கில் தான் செய்ய போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பால் கவரு இல்லாட்டி ஏதாவது ஒரு கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பைப்பிங் பேக் இல்லாதவங்களுக்கு நம்ம வீட்டிலே எப்படி பைப்பிங் பேக் செய்கிறதுன்ற வீடியோவும் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு செய்யுங்க. நம்ம வீட்டில் செஞ்ச பைப்பிங் பேக் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து மாவை வந்து ஒரேடியாக ஊற்றிடலான்றதுக்காக இன்றைக்கி வந்து கடையில் வாங்கினா பைப்பிங் பேக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அது வந்து பெருசாக இருக்குது, அதில் ஒரே இதில் ஊற்றி அடைச்சிடலான்ட்டு. இப்போ 2 கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க. 2 கப்பு சேர்த்தாச்சு. இனிப்பு சுவை வந்து கம்மியாக வேணுன்றவங்க 1.25 கப்பு கூட எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம நீங்கள் 1.25 கப்பு எடுத்திங்கன்னா தண்ணி 1.25 கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு சிறு கம்பி பதம்னு சொல்லுவாங்களோ, கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையாக வர்றது வரையிலும் நம்ம வந்து பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ நல்லா உருகிருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருந்தால் போதுமானது. இந்த மாதிரி சிறு கம்பி பதம். இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். ஏலக்காய் பொடி விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்காமலும் கூட செய்யலாம். 1/4 டீஸ்பூனோட கம்மியாக தான் சேர்த்தேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து பாதி எலுமிச்சம்பழத்தை வந்து புழிஞ்சு விட்றேன். ஏன்னா எலுமிச்சம்பழம் புழிஞ்சோன்னாக்கா அந்த பாகு வந்து இறுகி போகாமல் இருக்கும், அதுக்காக. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம். லேசாக ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதுமானது. இப்போ அது புளியறதுக்காக நான் வந்து ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அடுப்பில். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பைப்பிங் பேக்கில் இதை வந்து மாவை வந்து நிறச்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு டம்ளருக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து மாவை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுட்டு போட்டோன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த பைப்பிங் பேக்குக்குள்ளார மாவு வந்துடும். இப்போ எல்லா மாவுமே நான் ஒரே கவர்லேயே அடைச்சிட்டேன். இப்போ அதை வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் கடைசியில் உள்ள அந்த முனியை வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுக்கணும். சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாக கட் பண்ணாதீங்க.
இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக 2 சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே சின்ன சின்னதாக ரவுண்டாக போடுங்க, சர்க்கிளாக அதிலேயே சுற்றிலும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வீட் ஜிலேபியில் பார்த்தீங்கன்னா நான் சும்மா ரவுண்டாக தான் புழிஞ்சு விட்ருப்பேன். அந்த மாதிரியும் கூட புழிஞ்சிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நல்லா புளிய வராது, கொஞ்சம் பழக தான் வரும். எனக்கே அந்தளவுக்கு ரொம்ப ஒன்றும் சரியாக வரல, ஏதோ தெரிஞ்ச மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். ஆனால் அழகாக வந்துச்சு, போடுறதுக்கு ஈஸியாக வந்துச்சு, ரொம்ப ஒன்றும் கஷ்டமெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 3-4 இது அந்த மாதிரி வரும், அதுக்கப்புறமா நம்மளுக்கு அழகான வடிவத்தில் வந்துடும். இப்போ பாருங்கள், அழகாக பூ மாதிரி சுற்றி விட்டு இது பண்ணியாச்சு. இது ஒரே சட்டியிலே நம்ம வந்து 7-8 புழிஞ்சு விட்டுறலாம் அந்த மாதிரி. இப்போ அது வந்து வெந்துருச்சுனாக்கா அதுவாகவே தன்னால் மேலே எலும்பிட்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விட்டுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. புளியிறப்ப மட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. புளிஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டிங்கனாக்க நம்மளுக்கு வேகிறதுக்கு வந்து ஈஸியாக வெந்து வந்துடும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து உளுந்து மாவு வந்து சேர்த்து ஜிலேபி செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம உளுந்து மாவு ஜிலேபி அளவுக்கு இந்த ஜிலேபி இல்லைனாலும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெந்துருச்சு. இதை வந்து எடுத்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு அந்த சுகர் சிரப்பில் சேர்த்துறணும். உடனே சூடோடையே சேர்த்துருங்க. அப்படி அந்த சுகர் சிரப்பு வந்து நம்மளுக்கு வந்து ஆறிடுச்சுனாக்கா நீங்கள் இன்னொரு சைடு அடுப்பில் வச்சு அதை வந்து சிம்மில் வச்சுட்டிங்கன்னா சூடாக இருக்கையில் சேர்த்தோம்னா தான் அது வந்து நல்லா ஊறி வரும். அந்த ஜிலேபியில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் அந்த பாகு வந்து. இப்போ அதே மாதிரி அடுத்ததையும் நான் வந்து புளிகிறேன். எல்லாமே இதே மாதிரி புளிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துடலாம். அந்த சுகர் சிரப்பில் போட்டு எடுத்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் அதில் வந்து எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டேன். நம்ம அன்றைக்கே சுகர் சிரப்பில் போட்டுட்டு அப்போவே சாப்பிட்றத விட ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்கும், ஊறி போய் நல்லா இருக்கும். நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொஞ்சமாக டெய்லி வேறு விதவிதமான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னாக்கா அவங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க. நிறையா தீபாவளி ஸ்நாக்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி தீபாவளி ஸ்வீட்டும் நிறையா இருக்குது. எல்லாத்தோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தெரியாதவங்க அதை பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த தோசை மாவு இட்லி மாவு இருக்கும். அதை வச்சு சீக்கிரமாக நம்ம வந்து ஜிலேபி செஞ்சிடலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.